எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2160வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், படிக்கிற எல்லா மாணவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். படிக்கிற மாணவர்கள் மாணவியர்கள் அவர்கள் தேர்வுக்கு ஆயத்தப்படும்படியாகவும், பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தேவனுக்கும் பயந்து நடக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லா மாணவ மாணவியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த இடத்துல மனுஷர் எப்பொழுது தீமை விட்டு விலகுவார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவோம் என்று சொன்னால், கர்த்தருடைய பயம் எந்த மனுஷர்களுக்குள்ள இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் தீமையான காரியத்தை செய்ய மாட்டார்கள், தீமையான காரியத்தை பற்றி பேச மாட்டார்கள், தீமையான விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள். நம்ம சுற்றி ஏராளமான தீமைகள் இருக்கிறது. அதே போல தீமையை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அவர்களைப் போல தீமை செய்ய முடியாது. யாருக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்ய முடியாது. காரணம், நமக்குள்ள தேவனுடைய பயம் காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல, உங்க வீட்டுக்கு அருகே ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதவங்க சில தீமையான வார்த்தைகள், தீமையான காரியத்தை செய்யலாம். ஒருவேளை யோசிக்கலாம், அவங்களுக்கு பதில் ஏதாட்டு செஞ்சிடலாமான்னு யோசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய பயம் இருக்கிறதுனால ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சா ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கிடுவாரு. நம்ம அந்த தீமையான விஷயத்துக்கு போக வேண்டாம். வேதத்துல யோபை பற்றி எல்லாத்துக்கும் தெரிந்தது உண்டு. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வர வாசிப்போம் என்று சொன்னால், அந்த யோபு கிழக்கேத்திய புத்திரர்ல பெரிய மனுஷனா இருந்தானா. அவருக்கு மிருக ஜீவன்கள், பணிவிடைக்காரிகள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிறார். ஏகப்பட்ட தீமைகள் அந்த மனுஷன் செய்திருக்க வேண்டும். ஆனா கர்த்தருடைய பயம் நிரம்பி இருக்கிறது, பொல்லாப்புக்கு விலகுறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தருடைய பயம் நம்ம இருதயத்துல நிரம்பி இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தேவன் என்ன நினைப்பார், அந்த எண்ணம் நமக்கு வேணும். அதே போல யாருக்கு விரோதமான எந்த தீமை செய்யக்கூடாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி. சிலருக்கு பார்த்தா ஏதாவது தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் நல்லா இருந்துடக்கூடாது, அவருக்கு விரோதமா ஏதாவது பேசணும், அவருக்கு விரோதமான ஏதாவது காரியம் செயல்படணும், ஏதாட்டும் கதை கட்டி விடணும். இப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. தேவ பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் பார்க்கிற அந்த உணர்வோடு நம்ம ஜீவிப்போம். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் தேவ பயத்தை எனக்கு தாங்கப்பா. எங்களை சுற்றிலும் தேவ பயம் இல்லாம வாழ்றாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்கன்னு நினைக்கிறவங்க கூட தேவ பயம் இல்லாம வாழ்றாங்க. நாங்க தேவ பயத்தோடு வாழணும். எந்த பொல்லாப்பிலும் நாங்க ஈடுபடக்கூடாது, யாருக்கு விரோதமா செயல்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வேலைக்கை வருகிறோம். எங்க வாழ்க்கையில உமக்கு பயந்து நடக்க ஆண்டவரே, உம்முடைய பெயருக்கு எந்த தீங்கு விளைவிக்காதபடி உமக்கு நட்பெயரை உண்டாக்குற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக படிக்கிற எல்லா மாணவ மாணவியர்கள் மீது உங்களுடைய கரத்தை வைப்பீராக. உங்களுடைய தெய்வீக ஞானத்தால் நிரப்புவீராக. அவர்களும் தேவனுக்கு பயப்படணும். ஆண்டவரே, எந்த தீமையான காரியத்துல ஈடுபடக்கூடாது ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து தேவ கரம், தேவ பிரசனம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சேவை செய்வேன்.